ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, கொஞ்சம் ஆம்புகளை போட்டணும். காலையில் நேரமாக வர சொல்லிக்கிறாங்க. டிரைவர் எவனுமே வரல. சரி நாமனாச்சும் எடுத்துகிட்டு போகலாம். அவன் வரத்துக்கு எல்லாத்துக்கும் வரத்துக்கு லேட்டாக மாட்டேங்குது. எங்கே பார் ஓட்டுறாங்கன்னா ஏறு மாடு வந்துடுமா. அதனால் நாம் எடுத்து போய் ஓட்ட வேண்டியதான் ப்ரோ. எங்கே வண்டியில் துணிங்கண்ணா ஒன்னைங்கண்ணா எல்லா வயலும் ஒரு 2 மணி நேரம் வரும். இவன் கோகுல் வந்து ராமசாமி அனுப்பி விட்டுரு. வந்துட்டானா கவலை இல்லையே. ஓகே நண்பா, இன்னைக்கு தான் ஏதோ கோகுல் வரன்ருக்குறானா. பார்ப்போம் இன்னைக்கு என்னாச்சும் வருவானா, இன்னைக்கு லீவ் போட்டுருவானா. இந்த லிவரை பெரிய தலைவலியாட்டுக்குது. பின்னு போட்டியில் போட்டுருக்குறானான்னு பாரு. கீழே விட அப்புறம் தூக்கலாம். கோவில் காலையில் ஃபோன் பண்ணானா? ரொம்ப உள்ள கம்பி இருக்கிற மாதிரி தான் சரியாகுமா? ஓகே நண்பா, அவ்வளோதான் மாட்டி விட்டான். ஓடிட்டு வர வேண்டியதான். விடு விடு விடுணும். லாக் பண்ணிடு. இந்த கை செட் லாக் பண்ணும்போது மட்டும் ப்ரோ கீழே வர மாதிரி வச்சு லாக் பண்ணியா, இல்லைன்னா அதுக்கு பட்டை வளைஞ்சி போயிடும். எப்போ தொட்டி ஒரு தண்ணி எடுத்துட்டு ஏதோ இன்னைக்கு நாச்சு கோகுல் வரன்ருக்குறான். என்ன பண்ணுவான்னு பார்க்கலாம். என்ன ஒரு ரொட்டாட்ரு அன்றைக்கி ஓடி போட்டு வந்தேன். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு வந்துருப்பாரு ப்ரோ. அந்த வீடியோ ஓடிட்டு வந்துட்டார். அது வந்து பார்வர்டுறது தான். அது வந்து நான் ரொட்டாட்டரில் ஓடி போட்டு வந்தேன். ஏற்கனவே அடி இடத்துல ஓடி போட்டேன், ரொட்டாட்டர் ஓடி போட்டுவேன். அன்றைக்கி எதோ மாட்டேர் வரலன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஓடிக்கலான்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுட்டாங்க. அந்த கேப்பில் மழை வந்து சுத்தமாக எல்லாம் சொல்கிறது சுத்தமாக இறுகி போச்சு. இப்போ திரும்பி கிளம்பியில் ஒரு சால் ஓட்டி பார் ஓட்டிக்கலான்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ அதான் போயிட்டு இருக்கிறோம். கோகுல் ரொம்ப நாள் கழிச்சு நீங்க தான் பறந்துருக்குறான். வந்துட்டானா பரவாயில்ல, என்ன பண்ணுவான்னு தெரியல, பார்ப்போம்.
ஒரு டிரைவ் எவனுமே எடுக்க மாட்டேங்கிறான் ப்ரோ. ஒரு அநியாயம். கேட்டால் என்னங்கிறாங்க, வெயில் அடிக்குதுங்கிறாங்க, கருக்குதுங்கிறாங்க. எங்கள் அங்கே போகிற தாங்கல வேறு ஹோட்டல்லாம் போயிட்டு போகிறாங்க. அதுக்குன்னு நம்ம என்ன ஓட்டாத விட்டுருவோமா தேய்க்காத விட்டுருவோமா சொல்லுங்க பார்க்கலாம். காலையில் வெயில் அடிக்காடி போய் ஓட்டுக்கிறாங்கன்னா கூட போய் ஓட்ட மாட்டேங்கிறானுங்க. ஐயோ என்னோட முடியாது ஜாமி அப்படிங்கிறானுங்க. சீட்டெலாம் இருக்குது ப்ரோ. அதனால் வந்து இந்த பக்கெலாம் போக தேவையில்லை. நேராக ஃப்ளைட்டில் போய் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆனாலும் ஓட்டிகிட்டு வரது வேலை. பஸ்ஸுக்காரன் டிராஃபிக் இதுதான் எங்கள் ஊர் பஸ்ஸு பார்த்தீங்களா. எதை முன்னெல்லாம் டகர டப்பா மாதிரி வந்துருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நாய் நேரமாக வந்துருச்சு ப்ரோ. ஏதோ 2 நாளாக ஆட்டம் பிடிக்கல, இந்த மழை இல்லை. கவுண்ட் ஸ்டார்ட் ஆகிருமா நான் தெரியல, பார்ப்போம். ஓகே நண்பா, இன்றைக்கி தான் வந்து கோகுல் வந்து வரன்னு சொல்லியிருக்கிறான். இன்றைக்கினாச்சும் வருவானான்னு தெரில. கரெக்டாக இன்னையோட வந்து 24 நாள் கோகுல் வரல. வேறு டிரைவர் வச்சு சுண்டலி அஜித்தை வச்சு அப்படியே ஒரு குழப்ப ஓட்டியாச்சு. வருவானான்னு தெரில, பார்ப்போம். வந்தானா ஏதோ கொஞ்சம் இருக்கிற நிறைய சுற்ற வேலை இருக்குது, எல்லாம் முடிச்சுட்ருலாம். இல்லை லீவ் போட்டு இன்றைக்கும் வரமாட்டானான்னு தெரில. வந்தானா என் தம்பியார் ஏசி போட்டு போயிடுவான். ஆள் ஒரு காடை டப்புனு மத்தியானத்துக்குள்ளே ஓட்டி போடலாம். அப்புறம் என்ன பண்ணுவான்னு தெரில ப்ரோ. போய் பார்ப்போம். நம்ம என்ன ஓட்ட போகிறோம்னா ஒரு ஆம்பளை தான் ஓட்ட போகிறோம். அந்த ஏற்கனவே 5 கிலோமீட்டர் ஓட்டி 1.5 ஓட்டுறது. இதில் எவ்வளோ டெப்த் வருது, எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு வாங்க ஓட்டி பார்ப்போம். ஓகே ப்ரோ, எல்லாம் காட்டி போமா வந்து சேர்ந்துட்டோம். ஏக்கா ஓட்டுகிட்டே பைப் போட சொல்லக்கூடாது. ஓகே ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, இப்போ ஒரு 4 வீடியோக்கு முன்னாடியே 3 வீடியோக்கு முன்னாடியே ஒரு ரொட்டேட்டர் வீடியோ போட்டிருப்பேன். இந்த பாட்டி தான் ஓட்டுறதுக்கு போயிட்டு வர முடியாங்களா பார்க்கலாம். போய் எப்படி ரொட்டேட்டர் ஆம்பளுக்கு எப்படி ஓட்டுறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வீட்டுக்கு கேட்டுருக்கார் எல்லாம் ஓட்டுக்கிற அதே சால்வாக்கில் எத்தனை ஓட்டணும். ரொட்டாட்டில் எப்படி ஓட்டுக்கிறனா அதே ஓட்டணும். ஒரு சால் இல்லை, ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது ப்ரோ. என்ன ட்ரிக்ஸ்னு கேளுங்க. இப்போ மாட்டில் பார் ஓட்டுறாங்கன்னா நாம் வந்து எப்படி ஓட்டணும்னா இப்போ மாட்டுக்கு ஆப்போசிட் சைடு தான் பார் ஓட்டி ஆகணும். அப்போ தான் வந்து மாட்டு ஏர் வந்து நீட்டாக வரும். அதாவது பார் ஓட்டும் போது நீட்டாக வரும். இந்த இதெல்லாம் அன்றைக்கி ஓட்டி போட்டு போய் மழை வந்து இப்போ இன்னொரு சால் ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு. மழை வராது இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. என்றைக்கு எப்படி மேடு ஏறினாலும் இப்போ கிராஸ் போட்டு ஏறியாகும் ப்ரோ. அதுதான் வந்து எப்படி சொல்கிறது, எங்கேயும் அடியில் பெட்டு மாட்டாது, கலப்ப மாட்டாது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்காங்களா. அன்றைக்கி நான் ரொட்டாட்டருக்கு சொல்லியிருந்தேன், நிறையா நண்பர்கள் சொல்லியிருந்தீங்க நான் இது கரெக்டு தான்ண்ணா நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் நேராக போட்டு ஓட்டுனா ரொட்டாட்டர் போய் மாட்டிக்கும், கலப்பு போட்டாலும் கலப்பு மாட்டிக்கும். இப்போ இதில் ஏறுறோம் பாருங்கள், இதில் கொஞ்சம் நேராகவே ஏறிக்கலாம். இதில் வந்து ஒன்றும் பெருசாக மாட்டாதுன்னு வச்சுக்காங்களேன். இதே கத்தி மாதிரி வரப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாட்டிக்கும். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறோம் ப்ரோ, அந்த கிராஸ் போட்டு ஏறுற டைமில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ஏறினோம்னா வண்டியை அப்செட் பண்ணி விட்டுருணும். இப்போ ரைட் சைடு, அதாவது இந்த சைடு ஏறுறோம்னா எந்நேரமும் எப்படி சொல்கிறது, இந்த பிரேக் மேலே காலை வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து வண்டி ஏறும்போது லைட்டாக இந்த பக்கம் வண்டி இழக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே இந்த பிரேக் அழுத்தினோம்னா வண்டி மேலே அப்படி போகும். இல்லைன்னா வந்து வண்டி சுற்றியில் வந்து கீழே உளுந்து போயிடும் ப்ரோ, கீழே அப்செட் ஆகி போயிடும். அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பும் போது இந்த பிரேக்கில் காலையே இருக்கணும். இந்த பிரேக்கில் எக்காரணம் வந்து இந்த பிரேக்கை வந்து காலை மிதிக்கக்கூடாது.
இந்த பிரேக் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணும். அப்போ தான் அது ஒரு மேடு ஏறும் போது வண்டி இறக்குறப்ப நான் அதை உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் ப்ரோ. இப்போ இது என்ன கியரில் ஓட்ட போகிறோம்னா M2ல் ஃபுல் டெப்த்து வரும். M2ல் ஃபுல் டெப்த்து. அடுத்தது நாம் 4 டிரைவ் இதுதான் 4 டிரைவ் ஆகும். ஓட்டோன்னா அப்புறம் பறிக்கணும். எப்படியா இருக்கு பாரு, கலப்பை எப்படி முழுகிட்டு போகுதா. கலப்பைக்கு மேலே மண் வருது ப்ரோ. கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஓவர் டெப்த்து உடம்புக்கு ஆகாதுனால சரி கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்கலாம். கரெக்டாக 1400 RPM கொடுத்துக்கிறோம் ப்ரோ. இப்போ என்ன ஒரு ட்விஸ்ட்னா காடு வந்து பதமாக இருக்குதுல்ல, அதனால் வந்து 1400 கொடுத்ததுனால 1 RPM ட்ராப் ஆகுது. இப்போ வந்து ரொம்ப வண்டி பொறுமையாக போகுது. குறைக்காடாக இருந்தால் இப்படி ஓட்டலாம். இது ஆல்ரெடி ஓட்டு போட்ட காடு தானே, அதனால் வந்து என்ன பண்ணலான்னா M3ல் யூஸ் பண்ணலாம். M3ல் யூஸ் பண்ணி கரெக்டாக தெற்கு பிடிச்சி ஓட்டலாம்னு வச்சுக்கோங்களேன். நிறுத்தி இந்த லெவரை தூக்கிட்டு எக்காரத்தை கொண்டும் செவப்பில் வர அதிகம் யூஸ் பண்ணாதீங்க. இது கலப்பை தூக்குறதா இறக்குறதுக்கெல்லாம் கருப்பில் ஒரு யூஸ் பண்ணுங்கள். செவப்பிலும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒவ்வொருத்தரை எப்படி சொல்கிறது, இது அலைன்மெண்ட்டு பொழுதுனையும் கலப்பை அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியாத போச்சுன்னா ஒன்றும் வம்பா போயிடும். அதனால் இப்படி வச்சுக்காங்க ப்ரோ. கால் மேலே போட்டுக்காதீங்க. ஏன் நிறைய விட்டுலாமா? சரி. ஓகே ப்ரோ. பார்த்து என்ன சொல்கிறாருன்னா நிறைய விட்டுலாம். நிறைய விட்டால் வந்து ஏர் மாட்டில் பாடு வாட்டுறதுக்கு அருமையாக இருக்கும். அதனால் நிறையக்கலாம் அப்படின்றாரு. அதனால் நிறைய இருக்கிறோம். ஓகே ப்ரோ. அதே மாதிரி கலப்பை ஓட்டும் போது வந்து என்றைக்குமே வந்து 2 சால் ஓட்டுனீங்கன்னா ரைட் சைடும் ஒரு சால் ரைட் சைடில் ஓட்டுங்க, ஒரு சால் லெஃப்ட் சைடில் ஓட்டுங்க. அப்போ தான் வந்து எப்படி சொல்கிறது, பிரேக் லைனிங்கு கரெக்டாக ஈவனாக தேயும். இதே பாருங்கள், ரொட்டாட்டர் மட்டும் ஓட்டுற வண்டிக்கு மேக்ஸிமம் லெஃப்ட் சைடு பிரேக் லைனிங் சீக்கிரம் தேஞ்சிரும். சீக்கிரம் தேஞ்சிருந்தாலும் எப்படியும் இப்போ நம்மளெலாம் 10,000 9,000 ஓட்டிவிட்டேன் அப்படிலாம் தேயாது. இருந்தாலும் ஓட்டும் போது வந்து ரைட் சைடும் யூஸ் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடும் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் ஒரே சால் தான் ப்ரோ 4 வயல் ஓட்டுறேன் அப்படின்னாலும் ஒரு வயல் ரைட் சைடில் ஓட்டுங்க, ஒரு சால் வந்து லெஃப்ட் சைடில் ஓட்டுங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நான் 4 ட்ரை ஆன் பண்ணி ஒரு மீடியமான டெப்த்து, அதாவது டெப்த்து பாயிண்ட்டு 4 இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன். அப்படியே ஒரே சீராக ஓடிக்கிட்டு பார்த்தீங்களா. வண்டிக்கும் RPM பார்த்தீங்கன்னா 14 செட் பண்ணேன். அப்படியே 13 RPM ஒரு ஸ்டாண்டர்டில் ஓடிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நிறையா நண்பர்கள் வந்து இந்த வண்டி எடுக்கலாமா வேண்டாமா, எடுக்கலாமா வேண்டாமா நிறையா பேர் கேட்குறீங்க. அதனால் வந்து கண்டிப்பாக எடுங்க. அதனால் ப்ரோ நான் வந்து சொந்த ஓட்டம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 வீல் டிரைவ் எடுத்துக்கலாம் ப்ரோ. இல்லை ப்ரோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரெடி என்கிட்ட வந்து பைசன் பை இருக்குது, போர்ஷன் பை இருக்குது. அதனால் வந்து நான் ஒரு 4 வீல் டிரைவ் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் 585ல் 4 வீல் டிரைவ் எடுத்துக்காங்க ப்ரோ. பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்கும். தயவு செய்து இந்த 415 405 இதிலலாம் வந்து 4 வீல் டிரைவ் எடுக்காதீங்க ப்ரோ. என் அனுபவத்தில் சொல்கிறேன், உண்மை சொல்கிறேன். ஓகேவா? எடுத்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, வண்டி நாளைக்கு விற்கும் போது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஓனரும் கடைசி ஓனரும் தெரிஞ்சுக்காங்க. ஐயோ டீசல் கம்மியாக குடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த 415 415 இதெல்லாம் தயவு செய்து எடுக்காதீங்க. நிறையா நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு கட்டரபார் ஓட்டுறதுக்கு, க்ரீப்பர் ஓட்டுறதுக்கு, பேலர் ஓட்டுறதுக்கு இதே போதுமான வண்டின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அது வேண்டாம். அது எத்தனை நாளைக்கு அதை ஓட்ட போகிறோம், லைஃப் ஃபுல்லாக அதை ஓட்ட முடியாது. உழவும் எமர்ஜென்சிக்கு மாற்ற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 515 இல்லை ஒரு 585 எடுத்துக்காங்க, நல்லாயிருக்கும். வேறு எல்லாம் ஏறி பழகணும். என்ன ஒரு ஆள் போ
அதனால் வந்து எடுக்கிறீங்க 575 585 இது மாதிரி ஹையர் ரேஞ்சில் எடுத்துக்காங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். நாளைக்கு விற்கும் போது ரீவேலிங் ஃபுல்லாக இருக்குது. இந்த 405 415 இதெல்லாம் தயவு செய்து எடுக்காதீங்க. ஏன்னா இது வளைச்சி ரிப்பீட்டட் கமெண்ட்டாக இருக்குது. நான் ஒவ்வொரு நாளும் கமெண்ட் ரீட் பண்ணும் போதையும் ஏதோ ஒரு நண்பர்கள் வந்து இந்த வண்டி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு கேள்வி கேட்குறாங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு 575 400 இல்லை 585 இது ரெண்டில் எதாவது எடுத்துக்காங்க. இல்லை ப்ரோ நான் ரோடு ரன்னிங் முக்கால்வாசி ஓட்டுவேன், டெய்லி எனக்கு ரோடு ரன்னிங் தான் அப்படின்னா 2 வீல் டிரைவ் போங்க. எப்படியோ ரைட்டு ரோடு ரன்னிங் ஓட்டுவோன்னா அது நீங்கள் 4 வீல் டிரைவ் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. இருக்கியாங்களா இன்னைக்கு ஏன்டா காலேஜ் லீவு? ஏன் என்னாச்சு உடம்புக்கு? என்ன சாப்பிட்ட வவுத்தால போகிறதுக்கு? திரும்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அதே மாதிரி இது மாதிரி பனைமரத்துக்கெல்லாம் போகும்போது ஒரு அளவுக்கு கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ஏன்னா ஒரு செகண்டில் வந்து சைலன்சர் மரத்தில் மாட்டி வளைஞ்சு போயிடும். ஓகே ப்ரோ, பார்த்துக்கிட்டிங்கன்னா பார் ஓட்டுறதுக்கு நம்ம பிக்கப் பண்ணி வந்துட்டார், சேகரனை வந்துட்டார். எங்கே மாடு ஓடிட மாட்டேங்குது, அந்த தளவுக்கு போயிடுவார் அட்டையில. அவர் வீடியோவில் மூஞ்ச காட்டலான்னு பார்த்தா அவர் கிடைக்க மாட்டார் அட்டையில. வாங்க அன்னைக்கு வந்து ஓட்டுருந்தா எனக்கு இன்னொரு வேலை இல்லை. அன்னைக்கு ரொட்டேட்டர் ஓட்டின அன்னைக்கே வந்து ஓட்டுருந்தாருன்னா இன்னைக்கு நான் கலப்பில் வந்தாலும் ஓட்ட தேவையில்ல. சரி ஒன்றும் பண்ண முடியாது. அன்னைக்கு பேட்ச் ஓட்டினா மழையே பெய்யலும். இந்த பேட்சாக நான் ஒரு நாள் கழிச்சுனாச்சும் ஓட்டிருப்பேன். எங்களுக்கு இப்போ ரொட்டேட்டர் 4 மணி நேரம் ஓட்டி திரும்பி கலப்பை 2 மணி நேரம் ஓட மாட்டேங்குது. சேரனை விளம்பரப்படுத்தணும். நான் ஓடிட்டு வரேன், நீங்கள் ஓட்டுங்க, அப்புறம் வயது எடுத்துக்கலாம். இன்னும் மட்டும் என்ன பண்ணீங்க? ஓகே ப்ரோ, அவர் தான் எங்கள் ஊர் ஏறி மாட்டுக்காரு. நம்ம ஓட்டிட்டு வந்துட்டு கடைசி அவர் எப்படி பார் ஓட்டுறாருன்னு கிளிப் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு 3 வயல் இருக்குது, அதை ஓட்டிட்டு வந்துடும் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஒரு வழியாக ஒன்று அங்கே ஓட்டுங்களா அதை முடிச்சுட்டு இங்கே வந்து ஓட்டிட்டேன். இது ஏன்னா கொஞ்சம் கல்லுக்காடு ப்ரோ, அதனால் வந்து என்னால் ஒரு ஆள் வீடியோ எடுத்துக்கிட்டு ஓட்ட முடியலன்னு வச்சுக்காங்களேன். அதனால இப்போ தான் அந்த வயல் முடிஞ்சுதான். அந்த இடமெல்லாம் வெறும் கல். ஏன்னா ஆம்பு கலப்பை ஓட்டினா இது ஒரு நல்ல கல்லுக்காடு பார்த்து ஓட்டணும்னு வச்சுக்காங்களேன். அப்புறம் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த பிடிஎல் இவர் வந்து டொருன்னு அடிக்குதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தேன். அது சொல்லியிருந்தேன். அது வந்து நிறைய நண்பர்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஓஸ் ஒன்று போட்டுக்காங்கன்னா டைட்டாக அந்த கரெக்டாக வர்ற சவுண்டு வராது அப்படின்னு. நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்னா இப்போ எமர்ஜென்சியை இழுத்து கியரில் மாட்டிட்டோம். கியரில் மாட்டிட்டு இந்த பைப்பாட்டி அந்த எக்கனாமிக் இருக்குதுல்ல, இந்த லிவரை வந்து நூட்டலில் பண்ணி விட்டுருன்னு வச்சுக்காங்களேன். அதனால் வந்து அந்த டரு சவுண்டு வர்றதில்ல. இந்த லிவரை வந்து இந்த இடத்துல எடுத்து வைக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அதை ஆல்ட்ரு பண்ணலான்னுக்கிறேன். அந்த ஆல்ட்ரு பண்ணுற வீடியோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்லுங்கள். அது நீங்கள் நிறையா பேர் கேட்டிங்கன்னா தான் அந்த ஆல்ட்ரு பண்ணுற வீடியோவை எடுத்து நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுவோன்னு வச்சுக்காங்களேன். உங்களுக்கு எத்தனை பேர் அது வேணும்னு கேளுங்க. இந்த பிடி எழுவர் உங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது ப்ரோ. இப்போ இங்கே தள்ளிவிட்டா இந்த இடத்துல இங்கே பாருங்க, இப்போ தள்ளிவிட்டா இந்த இடத்துல யாரும் உட்காரதுக்குலாம் ராவடி பண்ணுதா? அதனால் இந்த லிவரே இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அதனால் இந்த லிவரை ஆல்ட்ரு பண்ணி இதை இந்த சந்தில் கொண்டு வர மாதிரி ஒரு ஐடியா. இல்லைனா இந்த லிவரை வந்து ஹைட்டை குறைக்கலாம்னு ரெண்டில் ஏதோ ஒரு பிளான் இருக்கிறேன். உங்களுக்கு அது ஆல்ட்ரு பண்ணுற வீடியோ வேணும்னா கேளுங்க ப்ரோ, நானும் என்னால் முடிஞ்சதை மேக் பண்ணி போடுறேன். ஒரு நண்பர் கேட்பீங்க, ஏன் ப்ரோ நீங்கள் வண்டியிலே பார் ஓட்டலாம்ல, ஏன் வந்து ஏர் மாட்டு விட்டீங்க அப்படின்னு கேட்பீங்க. அது என்ன ரீசன்னா வச்சுக்கோங்க, வண்டியில் ஓட்டினா வந்து வண்டி போய் திரும்புகிற இடமெல்லாம், அதாவது காட்டோட ஓரதெல்லாம் வந்து நிறையா சொட்டை விழுவும் ப்ரோ. வண்டியில் ஓட்டினா ரொம்ப எடுத்து கட்டுற வேலை அதிகமாக வரும், ஓகேவா? அதனால் வந்து எப்படி சொல்கிறது, காட்டுக்காரர் வந்து நாங்கள் ஏர்லேயே ஓட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. அவ்வளோ
ஃபஸ்ட்டு கியர் போட்டு வேண்டாம். ஃபஸ்ட்டு கியரு இது 1400 RPM போடுவேன். இன்றைக்கி தான் ஒரு வழியாக எப்படி சொல்கிறது, நம்ம கோவில் அஜித்துக்கு தான் அவங்க கம்பெனியில் வேலை இல்லையா ப்ரோ, அதனால் எல்லாம் வந்துருக்கிறானுங்க. இன்றைக்கி தான் எல்லா வண்டியும் ரன்னிங் ஆகுது. என் தம்பி வந்து ஜெய்சி போட்ட போயிட்டான். ஏன் ப்ரோ நீங்கள் வீடியோ எடுக்க வேணும் தானே, அவங்கள ஓட்ட சொல்லிட்டு அப்படின்னு இருப்பீங்க. நான் 6 மணிக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ப்ரோ. காலையில் கோவலும் அஜித்லாம் 8 மணிக்கு தான் வருவாங்க. இது 6 மணிக்கு வரதுனால 7 மணிக்கே வந்து மாட்டியார் வந்துருச்சு ப்ரோ. அதனால் நான் ஒரு சால் ஓட்டி கொடுத்தா தான் மாட்டியாரில் பின்னாடி இங்கே ஓட்ட முடியும். ஏன்னா இறுகி போச்சு மழை பெஞ்சதுனால. அதனால் நான் நேரமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் ப்ரோ. இன்றைக்கி தான் கோகுல் வந்துருக்குறான். எத்தனை நாள் கழிச்சு 20-22 நாள் கழிச்சு எல்லாம் வந்துட்டானுங்களாம். ஆளு ஒரு பக்கம் ரொட்டாட்டர் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க ப்ரோ. சரி, இந்த மரத்தோண்டெல்லாம் போகும்போது ப்ரோ கண்டிப்பாக அந்த சைலன்சரை பாருங்கள். கண் எங்கே நோட்ட ஓடுதோ இல்லையோ சைலன்சரை பாருங்கள். நிறையா வந்து நான் பார்த்த வரலாம் வந்து சைலன்சரை வளைச்சிடுறாங்க ப்ரோ. என்ன காரணம்னா கீழே கலப்பை நல்லா இறங்குதா, டயர் கல்லில் படுதா, சைலன்சர் ஏதாச்சும் படுதா, டாப்பு ஏதாச்சும் படுதா, எல்லா இடத்துலையும் நம்ம கண்ணு நோட்ட ஓடணும். ஓகேவா? ஏன்னா ஒரு கண்ணுமே இன்னொருத்தில் வளைஞ்சி போயிடும் ப்ரோ. வளைக்கிறத வளைச்சி போடலாம். இது உண்மையாக இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். வளைக்கிறத வளைச்சி போடலாம். அதை திரும்பி அந்த இடத்துக்கு திரும்பி நிமித்தி கொண்டு வரதுன்னா எவ்வளோ சாதாரணப்பட்ட விஷயம். அதே மாதிரி பழைய பொசிஷனுக்கு வரவே வராது ப்ரோ. என்னதான் இருந்தாலும் லைட்டான பெண்ட் இருக்கும். அதே மாதிரி உழவு பிடிக்கும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இந்த பொசிஷனில் வச்சு பிடிங்க டயரை. இந்த பொசிஷனில் வச்சு பிடிச்சிங்கன்னா கரெக்டாக உழவு இருக்கும். அதே மாதிரி திருப்பும் போது இங்கேயே திருப்பணும். நான் பாருங்கள், நீங்கள் நல்லா பாருங்கள், நான் பிரேக் அடித்து யூஸ் பண்ணுறேன்னா இல்லையான்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல திருப்புறேன்னா இப்போ என்ன பண்ணோம்னா இங்கேயே கட்டடிங்க ப்ரோ. இது எல்லாம் ஓட்டுறவங்களுக்கு நான் சொல்லலை ப்ரோ, தெரியாத பசங்களுக்கு நான் இதை சொல்கிறேன்னு வச்சுக்காங்களேன். அதனால் இதெல்லாம் ஒரு சின்ன ட்ரிக்ஸ்னு வச்சுக்காங்களேன். எந்த அளவுக்கு நீங்கள் பிரேக் யூஸ் பண்ணாத ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மில்லி டீசலை மிச்சம் பண்ணலாம் ப்ரோ. இப்படி வாட்டமாக திருப்பிக்காங்க. இப்போ வேறு நாளாக பிரேக் மேலே மேக்ஸிமம் நான் வந்து ஒரு சின்ன வயலாக இருந்தால் தான் ப்ரோ பிரேக் மேலே காலை வைப்பேன். ஏன்னா நான் பிரேக் லைனுக்கு மேலே காலையே வைக்க மாட்டேன். வைக்காத ஓட்டுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஃபுல் ட்ரைனிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு சின்ன வெயில் பிரேக் அடித்து ஓட்டுறது அது இயற்கை ப்ரோ. அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கட் ஆகாது வண்டி. அதனால் நம்ம பிரேக் அடித்து தான் ஓட்டணும். மேக்ஸிமம் இது மாதிரி பெரிய வெயிலெலாம் வந்து பிரேக் அடித்து ஓட்டாதீங்க. பிரேக் அடித்து ஓட்டினீங்கன்னா என்ன டீசல் அதிகம் போவோம். அதே மாதிரி பவர் ஸ்டேரிங் தான் இன்றைக்கி வந்து நிறையா எல்லாமே பவர் ஸ்டேரிங் ஆகி போச்சு. இதே மாதிரி தான் பாருங்கள். இப்போ நான் வாட்டமாக திருப்பிக்கினா இது மாதிரி திருப்பிக்கணும். பிரேக் மேலே காலே போகக்கூடாது. எத்தனை பேர் நான் பிரேக் மேலே காலே வைக்காத நான் ஓட்டுவேன் ப்ரோ அப்படின்னு இருக்கிறீங்களா? இங்கெல்லாம் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க ப்ரோ. நிறைய நம்பர்களை பார்க்கட்டும். இல்லை பிரேக் அடித்து ஓட்டினா டீசல் குடிக்காது ப்ரோ, எப்படி வேணாலும் பிரேக் அடித்து ஓட்டினா இப்படி டீசலே போகாது அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது பிரேக் எந்த அளவு யூஸ் பண்ணுறோமோ அந்தளவு டீசலை சேர்த்து தான் ப்ரோ எடுக்கும். இப்போ என்கிட்ட கோவிலே வந்து பிரேக் அடித்து தான் ஓட்டுறான். ஏன்னா அவன் வந்து புது பழக்கம். பிரேக் அடிக்காத அவனோட மாட்டமாக திரும்ப முடியாது. ஓகேவா? அதனால் பிரேக் அடிக்காது எத்தனை பேர் ஓட்டுறீங்க. என்ன டீசல் குடிக்குமா குடிக்காதா? அதே மாதிரி இப்போ ஸ்டேரிங் திருப்பிட்டு இருக்கிறேன்னா பாருங்கடா, இப்போ திருப்புறம் பாருங்கள், வண்டி லோட பாருங்க, சரிதா? அது மாதிரி ஸ்டேரிங்கை வந்து இழுத்து பிடிக்கக்கூடாது ப்ரோ. ஏன்னா இது வந்து ஆயிலில் தானே ஓடுது. இன்ஜின் டேரெக்டாக இன்ஜினில் தான் இந்த பம்பு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஸ்டேரிங் இழுத்திங்கன்னா சீக்கிரம் ஆயில் சீல் போயிடும். ஒன்று. ரெண்டாவது டீசல் சேர்த்து போகும். இந்த ஆயில் சீல் எங்கே ப்ரோ போகும்னு கேட்டிங்கன்னா அதான் அந்த பவர் ஸ்டேரிங் பம்பில் போகும். ஒரு வேளை அங்கே நல்லா இருக்குன்னா இப்போ நம்ம ஸ்டேரிங் சுற்றுறமில்ல, அங்கே கீழே அடியில் இருக்கும் ஒரு பம்பு, அந்த பம்பில் ஆயில் பிடுங்கும். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் இது வழியாக ஆயில் வெளியே வரும். ஒவ்வொருத்தர் கீழே பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் கிளட்ச் பிளேட்டுக்கு மேலே ஆயில் வடித்து கீழே போயிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து ஸ்டேரிங்கை வந்து இடிச்சு ஓட்டுறதுனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வரும்னு வச்சுக்காங்களேன். ஆனால் சேர் ஓட்டினா வந்து கண்டிப்பாக ஆயில் சீல் போயிடும் ப்ரோ. நான் சேர் ஓட்டுறது வந்து சொல்ல, மற்றபடி வரலில் ஓட்டுறவங்களுக்கு ஆயில் சீல் போச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டேரிங்கை வந்து இடித்து ஓட்டுறாங்கன்னு அர்த்தம். இது மாதிரி வாட்டமாக திருப்புங்க. அது பாருங்கள், நான் திருப்புறேன் பார்த்தீங்களா? இது மாதிரி திருப்பினீங்கன்னா நீங்கள் பிரேக் மேலே காலை வைக்கிற வேலையே வராது ப்ரோ. அதே ஒவ்வொருத்தரும் தெரியாதீங்க எப்படி திரும்ப ஓட்டுவாங்க. இதை இந்த சுற்றில் காட்டுறேன் பாருங்கள்.
இப்படி போயிட்டே இருப்பாங்க, மாட்டமாக திருப்ப மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்படி போயிட்டே இருப்பாங்களா, மாட்டுக்கும் வர மாட்டேங்குது. இது வந்து இப்படி திருப்புவாங்க, வண்டி வரப்பால ஏறிக்கிட்டு திரும்பும். ஆனால் எனக்கு பிரேக் அடிக்கிறதே திரும்பிடுது. ஆனால் ஒவ்வொருத்தரும் பிரேக் அடிப்பாங்க, எனக்கு பிரேக்குக்கே கால் போக மாட்டேங்குதுன்னு வச்சுக்காங்களேன். அதனால் எத்தனை நண்பர்கள் பிரேக் அடிக்காத ஓட்டுவீங்க என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பிரேக் அடிக்காத ஓட்டினீங்கன்னா தான் நீங்கள் ஒரு நல்ல டிரைவர்னு நீங்களே நினச்சிக்காங்க. எப்படி எனக்கு தெரிஞ்சது, பிரேக் அடிக்காத ஓட்டினீங்கன்னா நீங்கள் தான் ஒரு குட் டிரைவர். டிராக்டரில் கில்லாடி சும்மா வந்து ரோட்டில் டர்ரு புருன்னு பறக்கிறோம், நான் தான் பெரிய ஆள், காட்டில் வந்து நான் வந்து எல்லாத்தோடையும் 1/2 மணி நேரம் கம்மியாக ஓட்டிவிடுவேன், கம்மியாக ஓட்டிவிடுவேன், அதெல்லாம் சும்மா சொல்கிறதெல்லாம் பொய். சும்மா வண்டி எடுத்துகிட்டு பறந்துவிட்டா போதாது ப்ரோ. எப்படி நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? பறந்தாலும் அதுக்குண்டான ஒர்த் இருக்கணும். யாருமே அதுதானே யோசிப்போம், உண்மை தானே? அதனால் யாரும் நீங்கள் எப்படிலாம் ரொட்டேட்டர் ஓட்டுவீங்களோ அதே மாதிரி ரொட்டேட்டருக்கும் பிரேக் அடிக்கக்கூடாது. எந்த அளவு பிரேக் அடிக்காத ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ப்ரோ நீங்கள் எத்தனை வருஷமாக ட்ரைனிங் வண்டி ஓட்டுறீங்கன்னு கேளுங்க, சொல்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் அவங்க வந்து எனக்கு மொத்தத்தை பிறந்துச்சு கரெக்டாக 20 வருஷமாக நான் வண்டி ஓட்டிக்கிறேன் ப்ரோ. 20 வருஷமாக என் ட்ரைனிங்கு. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க 2 வருஷம் ஓட்டினவெல்லாம் கட்டாமல் விட்டான்னு ஓட்டுவான். நான் வண்டியை தலையெல்லாம் கம்பியோட போட்டு எடுத்துட்டு ஓட்டம் ஓட்டிகிட்டு போகிறான் ப்ரோ. நமக்கு 20 வருஷம் ட்ரைனிங். நான் என்னோடய அனுபவத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரியாது, நீங்கள் நிறையா பேர் கமெண்டில் சொல்கிறீங்க, சின்ன டிப்ஸு சொல்கிறீங்க. பரவாயில்ல, ஏதோ யோசிக்கணும். அவன் நான் பிறக்கும் போதே வந்து அறிவோடையாக பிறந்துட்டான். எப்படி? அதனால் வந்து எல்லாம் நமக்கு தெரியணும், எல்லாம் கற்றுக்கணும். அதே மாதிரி நான் வந்து ஒரு ஃப்ரீயாகிற டைமில் வந்து இன்றைக்கி வந்து யார்கிட்டையுமே வந்து சாதா செல்லு கிடையாது, ஓகேவா? எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் சும்மா ஆகிற டைமில் என்ன சொல்கிறது, இந்த ஷார்ட்ஸு கண்ட கருமாந்திரத்தெல்லாம் பார்க்குறதுக்கு இது மாதிரி நீங்கள் இந்த தொழில் இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா இது ரிலேட்டடான வீடியோ யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எல்லாம் அதில் தேடுங்க. ஒருத்தவங்க எப்படி நுணுக்கமாக ஒரு வண்டி ஓட்டுறான், ஒருத்தவங்க எப்படி ரிவர்ஸ் எடுக்கிறான், ஒருத்தவங்க எப்படி வண்டி பிரேக் அடிக்காத திருப்புறான், எப்படி ஓட்டினா வண்டிக்கு மைலேஜ் காட்ட முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு டிரைவராக வைங்க, ஓனர் வேணாங்க, டிரைவராக வைங்க. இப்போ ஓனர் ஒரு 5000 ரூபாய் டீசல் அடிச்சு விட்றாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது ஒரு 12 மணி நேரம் ஓடுது. ஆனால் இந்த பிரேக் அடிக்காத ஸ்டேரிங்கை நல்லா இடிச்சு பிடிக்காத ஓட்டினீங்கன்னா 1/2 மணி நேரம் ஸ்டார்ட் ஆகும். 12 மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரம் கேரண்டியாக அதிகமாக ஓடும். ஓனர் வந்து பாராட்டுவான், கண்டிப்பாக ஓனர் வந்து பாராட்டுவான். எந்த ஓனராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், கண்டிப்பாக பாராட்டுவாங்க. அது மாதிரி பிரயோஜனமானது தேடுங்க. அதை விட்டுட்டு நான் ட்ரக் ஓட்டி பழகிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் எவ்வளோ இருக்குது கற்றுக்க வேண்டியது இந்த ஃபீல்டில். எனக்கு தெரிஞ்சு இப்போ நானே சொல்கிறேன் ப்ரோ, எனக்கு தெரியாத இன்னும் நிறையா இருக்குது. அதனால் நான் வந்து யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், எதில் போனாலும் நான் வண்டி வீடியோவை தான் என் மொபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை சர்ச் பண்ண வீடியோவை தான் வச்சுருப்பேன். யாராச்சும் நல்ல டிப்ஸ் கொடுப்பாங்களா, ஏதாச்சும் சொல்லுவாங்களா, இதே குழப்பாக தான் இருப்பேன். அதனால் நீங்களும் இதே பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க, எம்பி வேஸ்ட் பண்ணாதீங்க, பிரயோஜனமாக பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லா ஓட்டி பழகுங்க. ரொட்டேட்டர்லாம் ஓட்டும் போது ரிவர்ஸ் போகும்போது ரொட்டேட்டரில் ஏதாச்சும் மாட்டிக்கிச்சுன்னா ரொட்டேட்டருக்கு நோட்டில் பண்ணுங்கள். நோட்டில் பண்ணிவிட்டு இறங்குங்க. ஒவ்வொருத்தரும் இறங்கி ஓடி போய் ஷார்ட்ஸ் போடுவாங்க, இது போடுவாங்க, அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் நம்ம உயிருக்கே உழ வச்சிரும். அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான் ப்ரோ. சின்ன பசங்களாம் வந்து நிறையா பேர் நம்ம வீடியோ லைக் பண்ணி விரும்புகிறீங்க. நான் தப்பு சொல்ல ப்ரோ, லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக படிங்க, படிச்சுட்டு இந்த ஃபீல்டுக்கு வாங்க. இது நல்ல ஃபீல்டு தான், நான் இல்லைன்னா சொல்லலை. படிச்சுட்டு இந்த ஃபீல்டுக்கு வாங்க. படிக்காத இது மேலே ஆசையை வளர்த்தாதீங்க. இன்றைக்கி தெரியாது ப்ரோ, பிற்காலத்தில் ரொம்ப அனுபவிப்பீங்க. நான்லாம் படிச்சுட்டு இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். அதனால் வந்து என்னுடைய குடும்ப சூழ்நிலைனால தான் இந்த தொழிலுக்கு வந்து ஃபீல்டாக செட் ஆகி ஓடிட்டுக்கிறேன். நீங்களாம் வந்து படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா நல்ல பையனாக படிங்க. ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்னாச்சும் போய் படிங்க. ஏதோ ஒரு டிகிரினாச்சும் பேருக்கு வாங்கிக்காங்க. இன்றைக்கி வண்டி ஓட்டுற ஆர்வத்தில் எதுவும் தெரியாது ப்ரோ. ஆனால் நாளைக்கு
ஒரு குழந்தை குட்டின்னு ஆகும்போது தான் அப்போ தான் தெரியும். என்னடா நாமளும் படிச்சிருந்தா ஒருத்தவங்ககிட்ட நம்ம வந்து கை கட்டிக்கிட்டு சொல்ல தேவையில்ல, பதில் சொல்ல தேவையில்ல அப்படின்னு தோணுன்னு வச்சுக்காங்களேன். ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட முடிச்சிடணும். ஒரு வயலு தான் இருக்குது. அந்த வயலை முடிச்சுட்டு பசிக்குது, மணி 10 ஆயிடுச்சு. போய் சாப்பிட்டு நம்ம கோகுல அஜித்தில் என்ன பண்ணுறோன்னு போய் பார்ப்போம். ஆக்சுவலி அடுத்த வீடியோவில் கோகுல் வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் கோகுல் கவர் ஆகுவானா என்ன ஆகுவானான்னு பார்க்கலாம் ப்ரோ. இப்போ நான் இன்னைக்கு சொன்னதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை ப்ரோ தப்புனாலும் சரி, உங்கள் மனசில் எது போடுதோ சொல்லுங்கள் ப்ரோ. ரைட்டாக தப்பா சொல்லுங்கள். ஆனால் நிறையா பேர் யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டோடு போடுறாங்களா ப்ரோ? ஏதோ ஒருத்தவன் இப்போ நானாகட்டும் நீங்களாகட்டும் ஒரு வீடியோ ஒருத்தவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறோம்னா அதில் நமக்கு பயன்படுற பிரயோஜனமான விஷயம் ஒரு பாயிண்ட்னாச்சும் இருக்கணும் ப்ரோ. அது ரைட்டாக தப்பா என்னன்னு எல்லாம் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பா, அவ்வளோதான். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு வயலும் வேறு ஒரு நண்பருது அவரது டைம் இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இதை டைம் வச்சுக்கணும்னு வச்சுக்காங்களேன். அப்புறமேட்டு கஸ்டமர் பார்க்குற பாடெல்லாம் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு இருக்கிறீங்க. அது நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் ப்ரோ. நிறைய பேர் கேட்குறீங்க. அது ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ கமெண்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்சோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லைண்ணா நீங்கள் இதை தப்பாக பண்ணுறீங்க அப்படின்னாலும் சொல்லுங்கள், அதையும் நான் திருத்திக்கிறேன். ஓகேவா? ஓகே நண்பா, அவ்வளோதான். வீடியோவில் உங்களுக்கு என்ன கவர் பண்ண முடியுமா எல்லாம் கவர் பண்ணிட்டேன் ப்ரோ. வண்டியை மட்டும் பிரேக் அடித்து திறப்பாதீங்க. அதே மாதிரி ஸ்டேரிங் வந்து எண்டு பண்ணாதீங்க. அதே மாதிரி ரொட்டேட்டர்லாம் ஓட்டும் போது டோரில் தயவு செய்து மண் தள்ளாதீங்க நண்பா. பார்ட்டி சொல்லுவாங்க ப்ரோ, அந்த மண் தள்ளுனா டோர் என்ன ஆகும்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். டோர் எப்படி வளையும்னு தெரியும். நாங்கள் அதுக்கோசரமே தான் இந்த கலப்பை போட்டு இந்த பரம்பை போட்டு வச்சுருக்கிறோம். அப்படியே ரிவேர்ஸில் மண் தள்ளுற மாதிரி. அதனால் இந்த சின்ன சின்ன தப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி ஜாமானம் 500ரூவானா லேபர் 1000 ரூபா. இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் இதுதான் நிலவரம். ஓகே நண்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய். டேக்கர். போகும்போது என்ன பண்ணுறோம், ஓட்டிகிட்டு ஏர் மாட்டில் எப்படி கால் ஓட்டுறாங்கன்னு போய் அதை வீடியோ கேப்சர் பண்ணுறோம். எங்கள் ஊரில் மொத்தமாக 2 ஏர் மாடு தான் ப்ரோ இருக்குது. ஏர் மாடு எல்லாமே காலி. ஏதோ இவங்க 2 பேர் தான் வச்சு பொழப்பு ஓட்டிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இல்லைன்னா எல்லாம் ஒன்லி டிராக்டர் தான், வேறு வேலையே இல்லை. அதே மாதிரி ரிவர்ஸ் போகும்போது இப்படி போய் கரெக்டாக நின்று பிரேக் அடித்து கியர் மாற்றணும். ஒவ்வொருத்தரும் போன ஸ்பீடில் அப்படியே வச்சு அப்படியே பின்னாடி தள்ளிட்டு போவோம். கலப்பை கிளப்பை ரொட்டாட்டர்லாம் அப்படிலாம் போகாதீங்க. ரிவர்ஸ் போகும்போது பிரேக் அடித்து வண்டி நிறுத்தின வாட்டி கலப்பி இறக்குங்க. அதுதான் வந்து கலப்பிக்கு டேமேஜ் கிடையாது ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓட்டிகிட்டு போகும்போது மாடு எப்படி பார் ஓட்டுதுன்னு போய் பார்த்துட்டு போகலாம் ப்ரோ. ஓகே நண்பா, ஒரு வழியாக எல்லா வேலையும் வயலில் முடிச்சாச்சு. பசி வேறு, மணி வேறு 10 ஆயிடுச்சா. பசிக்குது. காலையில் 6 மணிக்காக வந்தேன். டெய்யில் வேறு சூரிய பகவான் வேறுங்க என்ன காட்டுறாரு. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், மறக்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய். டேக்கர். ஷியோர். ஓகே ப்ரோ, பார் எப்படி ஓட்டுறாங்கன்னு போய் பார்த்துட்டு போவோம். ஓட்டிட்டான். என்ன காட்டுப்பா, பருத்தி காட்டுப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம். ஓகே ப்ரோ, இப்படி வந்து ஓட்டிவிட்டா நாம்பளாம் என்ன பண்ணுறது? இந்த மாட்டுக்காரர் இப்படி பண்ணிவிட்டாங்க. இவர் வரலன்னு சொல்லியிருந்தால் நம்மளே விட்டு ஓட்டிருப்பாங்க. இவர் வர்றதுனால நம்மளை விடலை ப்ரோ. இது என்ன பாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பருத்தி காட்டுது. அதுதான் இவ்வளோ அகலமாக ஓட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வண்டியில் வந்து இவ்வளோ அகலம் பிடிக்க முடியாது, இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்க முடியும். மண் ஈரம் இல்லாத இருந்திருந்தால் வச்சுக்கோங்க, இன்னும் நல்லா ஆழம் கிடைக்கும். மண் ஈரமாக இருக்கிறதுனால அடிமண் எல்லாம் வளவளக்கிறதுனால மேலால் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே அழுத்தி இதே பாருங்க, கை சப்போ அழுத்தி பிடிச்சிட்டு வர்றாரு.
நான் அந்த அளவுக்கு முக்கி ஓட்டி ஈரமண்ணாக இருக்கும் மாட்டே இருக்குது, அந்த மோலிக்கு மண்ணே வரல, அழுத்தி பிடிச்சி ஓட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. அன்னைக்கு வந்திருந்தா ரொட்டாட்டருக்கு அப்படியே பழம் மாதிரி இருந்துச்சு தெரியுமா மண். அன்னைக்கெல்லாம் நீங்கள் அழுத்தியே பிடிச்சிருக்க தேவையில்ல, மோலி விட்டிங்கனாவே போதும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. மழை வந்துருச்சு என்ன பண்ணுறது? நான் அப்பயே கேட்டேன் செந்திலன்னு, நான் பார்த்துக்கிட்டு நாளைக்கு கூட ஓட்டிக்கலாங்கண்ணா அப்படின்னு. நீ ஓட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. நான் வீட்டுக்கு போய் சேர்ந்தனா இல்லையா கரெக்டாக ஓட்டி முடிச்சு வெளியே வரும்போது ரெண்டு தோத்தலை. சரி ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த வயல் நல்லா இருக்குதுண்ணா. இது கொஞ்சம் ஏறாது, எப்பயுமே கொஞ்சம் சரளியாது. அதெல்லாம் நல்லா இருக்குது. சாப்பிட்டு 2 சால் ஓட்டுறது நல்லா இருந்தது. 2 ஏதோ இது ஆப்போசிட்டில் ஓட்ட உங்களோட ஓட்ட முடியுது, காலு வாக்கில் ஓட்டுனா உங்களுக்கு நேரே பிடிக்க முடியாது. இதே நீ 2 சால் ஓட்டுருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை இதே எகிரிட்டு போகுது, 5 கிலோ ஓட்டி ரொட்டாட்டில் ஓட்டி. என்ன பண்ணுறது? சாப்பிட்டு வந்துட்டிங்களா? சரிண்ணா, நானும் போயிட்டு இன்னும் கொஞ்சம் ரொட்டாட் இருக்குது, போட்டுட்டு வரேன். உட்காந்தோம்னா யாரு அது இங்கே இந்த பசங்க 2 சால் ஓட்டுறதுன்னா ஆமாம் கொஞ்சம் பலப்பலாம் ஆயிருக்கும். கால் ரொம்ப அகலமாக ஓட்டுறீங்க. 3 அடி வேணும். சரி போதும், இதுக்கு மேலே எங்கன்னா படற போகுது. ஆமாம் சரி பொழுதாலும் வரீங்களா? சரிண்ணா ஓகே ப்ரோ, அவ்வளோதான். நம்ம போயிட்டு வயிற்றுக்கு நப்பிட்டு நம்ம அஜித்தும் கோகுலும் எங்கே ஓட்டுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம் ப்ரோ.